Hi, hello, welcome, and welcome back to my channel, guys. So after almost 3-4 weeks கழிச்சு இந்த பர்டிகுலர் எபிசோட் வருது. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ, லைக் எதனால இவ்வளோ டிலே ஆகுது, அடுத்தடுத்த எபிசோட்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னா. ஸோ தேர் ஹஸ் பீன் இஷ்யூஸ். ஸோ நான் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதை போட்டு திருப்பி உங்களையும் சொல்லி நான் அதை வந்து இந்த வீடியோ இனி எலாங்கேட் பண்ண விரும்பல. ஸோ சர்டைன் இஷ்யூஸ், அதனால தான் வந்துட்டு இந்த எபிசோட் இவ்வளோ டிலே ஆனதுக்கு ரீசன். பட் ட்ரைங் ஃப்ரம் த நெக்ஸ்ட் சீரீஸ் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக இருக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் சீரீஸ் என்ன அப்படின்னா வந்து நான் ஒரு 2-3 டாபிக் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எந்த டாபிக்ல நெக்ஸ்ட் சீரீஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்களே செலக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா வந்து நம்ம யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் ஒரு போல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த பர்டிகுலர் டாபிக்ல அடுத்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஸோ எந்த டாபிக்கு மெஜாரிட்டி ஓட்ஸ் வருதோ ஸோ அந்த பர்டிகுலர் டாபிக் எடுத்து நெக்ஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் பிளான் ஒன்று பண்ணியிருக்கேன். பட் நெக்ஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் 20 எபிசோட்ஸையும் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து நான் ஃபுல்லாக ப்ரீ பிளான் பண்ணிட்டு தான் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் இந்த ரியாக்ட் சீரீஸ் தான் ஃபர்ஸ்ட் சீரீஸ். ஸோ நான் வந்து பெருசாக எதுவுமே ப்ரீ பிளான் பண்ணாததுனால எனக்கு எந்த எபிசோடு எங்கே வரணும், டாபிக்ஸ் இது எல்லாமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு. பட் நெக்ஸ்ட் சீரீஸ் இன்னுமே பெட்டரா ப்ராப்பர் டைம்ல 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் அடுத்தடுத்த எபிசோட் வர மாதிரி நான் கரெக்டாக பிளான் பண்ணிடுறேன். ஸோ இந்த ரியாக்ட் சீரீஸ் வந்து டிலே ஆனதுக்கு ஐ எம் ரியலி சாரி. ஸோ ரியாக்ட் சீரீஸ் மொத்தம் 20 எபிசோட்ஸ் தான். திஸ் இஸ் த 19th எபிசோடு. 20th எபிசோடும் நெக்ஸ்ட் வீக் வந்துடும். ஸோ இதோட இந்த சீரீஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வி ஆர் நியரிங் த எண்ட். அண்ட் அது போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க யாராவது என்கிட்ட இருந்து டைரக்டா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுவும் தமிழ்ல லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் HTML, CSS, JavaScript, React, Node.js, MongoDB, Express, Firebase, AWS, இந்த மாதிரி மோர் தேன் 10+ டெக்னாலஜிஸ் வித் 30+ ப்ராஜெக்ட்ஸ் அலாங் வித் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனோட நீங்க வந்து தமிழ்ல வந்து லேர்ன் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த பேட்ச் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் பூட் கேம்ப் வந்துட்டு செப்டம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் செப்டம்பர் வந்துட்டு, ஸோ செப்டம்பர் மிட்ல வந்து அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க அந்த பேட்ச்ல ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ணும் அப்படின்னு வச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்க. ஸோ சீக்கிரமா க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதனால நீங்க ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு உங்க நேமை என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம், அதாவது ரியாக்ட் சீரீஸோட எபிசோட் 19ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஹாக். அதாவது வந்து ஹாக் HOC, இதை வந்து இன்னொரு சொல்லணும் அப்படின்னா ஹையர் ஆர்டர் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக்கா ஹையர் ஆர்டர் காம்போனன்ட்னா என்ன, அது எதுக்காக யூஸ் ஆகும், அது எப்படி யூஸ் ஆகும், அதை உண்மையிலேயே நம்ம யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, எந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்ணலாம், இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ காய்ஸ், இதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ வித்தவுட் கெட்டிங் இன் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஆல்ரைட், எபிசோட் 19. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிடலாம். npm create byte at latest அப்படின்னு கொடுத்துட்றேன். எஸ். ஸோ ப்ராஜெக்ட் நேம் HOC React JavaScript and it's done. npm install. ஓகே, இது இன்ஸ்டால் ஆகுது. அண்ட் காய்ஸ், இந்த மீன் டைம்ல என்ன அப்படின்னா வந்து நீங்க யாராவது வேற ஏதாவது டெக்னாலஜிஸ் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இது பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல அப்படின்னா ரியாக்ட் நேட்டிவ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஃபிளட்டர் ஒரு எனி அதர் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ், Next.js, இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய டெக்னாலஜி, GraphQL படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுவும் தமிழ்ல. ஸோ நானே வந்து டீச் பண்ண பர்சனல் கோர்சஸ் மோர் தென் 30+ கோர்சஸ் அதுவும் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் 149 ருபீஸுக்கு நீங்க உங்க மொபைல்ல வாட்ச் பண்ணிக்கலாம், இல்ல வந்துட்டு உங்களோட டெஸ்க்டாப் லேப்டாப் எதுல வேணாலும் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ courses.techie.com அப்படின்ற இந்த URL போய் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் அந்த URL கொடுத்துருக்கேன்.
கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க என்ன அப்படின்னா வந்து ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல லைக் நிறைய கோர்சஸ் லேர்ன் பண்ணும், உங்களோட ஸ்கில் செட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். பிகாஸ் இப்போ ஜாப் மார்க்கெட் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டஃப்பான ஜாப் மார்க்கெட்ல இன்னுமே உங்க ஸ்கில் செட் இம்ப்ரூவ் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்கில்ஸ் உங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்கு சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் courses.techie.com பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு ஸோ இந்த டிஃப்ரெண்ட் கோர்சஸ்ல நீங்க வந்து ஸோ சர்டிஃபிகேஷன் வாங்கி வச்சு அதை உங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்றது மூலயமா உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ டெஃபினட்டா அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கமிங் பேக் ஹியர் நமக்கு என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிட்டு ஸோ npm run dev அப்படின்ற கமாண்ட் கொடுக்குறேன் அண்ட் அப்ளிகேஷன் இஸ் there we go. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து என்னோட பேசிக் ரியாக்ட் அப்ளிகேஷன் எனக்கு கிரியேட் ஆயிட்டு ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாக்னா என்ன அப்படின்றத வந்துட்டு பார்த்துடலாம். HOC. ஸோ பேசிக்கா இதுக்கு பேரு ஹையர் ஆர்டர் காம்ப்ஸ். ஸோ HOC அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் பேடாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஹையர் ஆர்டர் காம்பனன்ட்ஸ். ஸோ ஹையர் ஆர்டர் காம்பனன்ட்ஸ்னா பேசிக்காக என்ன அப்படின்னா வந்து as the name represents ஒரு காம்பனண்ட்டை ஒரு ஃபங்க்ஷன்ல பேராமீட்டரா பாஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் இன்னொரு காம்பனண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் ஹையர் ஆர்டர் காம்பனன்ட். ஸோ பேசிக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து லெட்ஸ் சே டெம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வந்து ஒரு காம்பனண்ட்டை பேராமீட்டரா ரிசீவ் பண்ணும். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு ஹையர் காம்பனண்ட், அதாவது இந்த காம்பனண்ட்டை எடுத்தே என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் சில விஷயங்கள் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் பேசிக்கா ஹையர் ஆர்டர் காம்பனண்ட் அப்படின்றது. ஸோ இதனால என்ன ப்ரோ நமக்கு அட்வான்டேஜ், என்ன ப்ரோ நமக்கு யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பேசிக்கா இப்போ எனக்கு ஒரு காம்பனண்ட் இருக்கு. ஸோ நமக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒரு காம்பனண்ட் அப்படின்னா அந்த காம்பனண்ட்டுக்குலாம் நான் ப்ராப்ஸ் பாஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஒரே காம்பனண்ட்டை டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதான் வந்து காம்பனண்ட்டோட பேசிக் ஐடியாவே. ஆனா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு காம்பனண்ட்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், இந்த காம்பனண்ட் இப்படிதான் இருக்கும், இதுல இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த காம்பனண்ட்டை ரீயூஸ் பண்ணும்போது உள்ள இருக்க டேட்டா மாறுமே தவிர்த்து ஸ்ட்ரக்சர் பிரிட்டி மச் லே அவுட் அண்ட் ஸ்ட்ரக்சர் பிரிட்டி மச் சிமிலரா தான் இருக்கும். ஆனா ஹாக் அப்படின்னு வரும்போது நமக்கு பேசிக்கா என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு லெவல் ஃபர்தரா போகும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரு பட்டன் காம்பனண்ட் இருக்கு அப்படின்னா இப்போ நான் எல்லா இடத்துலயும் பட்டன் காம்பனண்ட்ஸும் யூஸ் பண்ண போறேன். பட் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பட்டன் காம்பனண்ட்டை சுத்தி நான் இன்னொரு லேயர் ஒன்று ஆட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல அந்த பட்டனை வந்து என்ன அப்படின்னா வந்து இன்னொரு கார்டுக்குள்ள வச்சு அந்த இதை வந்து நான் யூஸ் பண்ண நினைக்கிறேன். பட் எல்லா இடத்துலயும் கிடையாது, ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல அப்படின்னா அப்ப அந்த இடத்துல மட்டும் நான் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி சின்னதா ஒரு ஹையர் ஆர்டர் காம்பனண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பட்டன் காம்பனண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிற காம்பனண்ட்டை இன்னொரு லெவல் மேலே எலிவேட் பண்ணி எடுத்துட்டு போய் அதுல இருந்து யூஸ் பண்றதுதான் ஹையர் ஆர்டர் காம்பனண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மலா எனக்கு வந்து பட்டன் காம்பனண்ட் இப்படி இருக்குது அப்படின்னா பட் இல்ல எனக்கு இதுக்கு மேல ஒரு லேயர் ஆட் பண்ணும் அப்படின்ற போது என்ன பண்ணுவோம், இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும். இந்த பாக்ஸ் தான் அந்த ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ள என்ன பண்ணுவோம், இந்த பட்டன் காம்பனண்ட்டை எடுத்துட்டு வந்துடும். பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து எனக்கு வேற என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணா இந்த காம்பனண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்னா அந்த பட்டன் காம்பனண்ட் ஸ்டில் இருக்கும். பட் அட் த சேம் டைம் எனக்கு வேற என்னென்னலாம் அடிஷ்னலா வேணுமோ அதையும் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுல ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக்கா ஹையர் ஆர்டர் காம்பனன்ட்ஸ் அப்படின்றது. இது நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா தியரிட்டிக்கலா சொன்னா வந்து கிளியர் ஆகாது. எதுக்குன்னா நானுமே ஃபர்ஸ்ட் லைக் ஏர்லி டேஸ்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் இது படிக்கும் போது தியரிட்டிக்கலா நான் பார்க்கும்போது எனக்கு லைக் கம்ப்ளீட்டா பிளாங்கா இருந்துச்சு. என்ன இது ஓகே ஃபைன், ஏன்னா சொல்லும் போது புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகே ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு காம்பனண்ட்டை ப்ராப்பா ரிசீவ் பண்றோம், அந்த ஃபங்க்ஷன் இன்னொரு காம்பனண்ட்டை ரிசீவ் பண்ணுது, ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே இது வந்து இதான் வந்து அதுக்கான டெஃபினிஷன். ஃபைன். ஆனா இது பிராக்டிக்கலா எங்க யூஸ் ஆகும், இது எப்படி ஒர்க் ஆகுது, இதை யோசிக்கும் போது என்ன ஆகும்னா அப்படியே வந்து கம்ப்ளீட்டா பிளாங்க் அவுட் ஆகி மொத்தமா குழம்பிடும். அப்போ இதை எப்படி பண்றது அப்படின்றதுக்கு தான் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். ஸோ தட் இந்த பர்டிகுலர் எபிசோட் நீங்க முடிக்கும் போது
ஓகே இதுதான் ஹையர் ஆர்டர் காம்பனன்ட், இப்படிதான் ஒரு ஹையர் ஆர்டர் காம்பனன்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே கிளியர் கட்டா இருக்கும். லெட்ஸ் see how to do that. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து தேவையில்லாத டேட்டா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். ரைட், ஓகே. ஸோ பேசிக்கான எனக்கு வந்து செட்டப் கிடைச்சிட்டு, ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இதுல இருந்து லெட்ஸ் சே இப்போ வந்து ஒரு ஹையர் ஆர்டர் காம்பனன்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சே நான் வந்து ஒரு நார்மல் காம்பனன்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். button.jsx. ஸோ இங்க எனக்கு என்ன அப்படின்னா வந்து ஒரு பட்டன் காம்பனன்ட் இருக்கு. ஸோ இதுல பேசிக்கா என்ன அப்படின்னா நான் பட்டனோட லேபிளை வந்து ப்ராப்பரா ரிசீவ் பண்ணிட்டு, ஸோ இதுல இருந்து ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த லேபிளை வச்சு, ஸோ என்ன லேபிள் நான் பாஸ் பண்றேனோ ஸோ அதை வச்சு எனக்கு என்ன அப்படின்னா வந்து அந்த பட்டன் ரிட்டர்ன் பண்ற மாதிரி நான் செட் பண்ணிடுறேன். இப்போ ஓகே ப்ரோ, பட்டன் காம்பவுண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நார்மலா நான் பட்டனை யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல போயிட்டு லேபிள் அப்படின்றதுல ஹே அப்படின்னு சொன்னோம்னா ஹே அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் கிடைச்சிடும். இது நார்மலா நம்ம ஒரு காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ இதே ஹையர் ஆர்டர் காம்பனண்ட்டுக்கு எடுத்துட்டு போகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நான் ஏதாவது வந்து ஒரு ஈவெண்ட்டை வந்து நான் ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு ஈவெண்ட்டை நான் ட்ரிகர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பேசிக்கா இந்த பட்டனுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இதையே நான் இன்னொரு லெவலுக்கு ஹையர் ஆர்டருக்கு எடுத்துட்டு போகலாம். எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னா, ஸோ லெட்ஸ் சே இதுல இருந்து வித் கிளிக் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்க இருந்து என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். ஸோ இதுல என்ன அப்படின்னா அந்த காம்பனன்ட் நான் எந்த காம்பனண்ட்டை யூஸ் பண்ண போறேனோ அது எனக்கு இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ரிசீவ் ஆகும். ஸோ நான் காம்ப் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ரிசீவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா நான் இங்க இருந்து ரிட்டர்ன் பண்ணும்போது ஒரு காம்பவுண்ட் ரிட்டர்ன் பண்ணும். பட் என்ன அப்படின்னா வந்து அதை ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நான் ரிட்டர்ன் பண்ணும். பிகாஸ் இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் ஒரு காம்பனன்ட் பேசிக்கா நான் ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து டைரக்டா எனக்கு என்ன ஆகும், அந்த காம்பனன்ட் வந்து ரிட்டர்ன் ஆகும். இந்த சேம் தான் இங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்க வந்து டைரக்டா ஒரு காம்பனன்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், அதுல இருந்து ரிட்டர்ன் பண்ணும்போது ஒரு டேக் ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு என்ன அப்படின்னா வந்து காம்பனன்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும். வேறஸ் நான் ஒரு ஹையர் ஆர்டர் காம்பனன்ட் அப்படின்னு வரும்போது இதுல இருந்து என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணும். அந்த ஃபங்க்ஷன் தான் எனக்கு என்ன அப்படின்னா வந்து ஒரு காம்பனன்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எதுக்கு ப்ரோ இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா இதுதான் ஸ்டாண்டர்டா வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்ட்ரக்சர். ஸோ தட் என்ன அப்படின்னா வந்து நமக்கு அது ஒரு ஹையர் ஆர்டர் காம்பனன்ட்ன்றது கொஞ்சம் ஈஸி அண்ட் கிளியர் கட்டா புரியும் அப்படின்றதுனால. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் எழுதிட்டு, ஸோ இங்க இருந்து என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்றோம். இந்த ஃபங்க்ஷன்ல என்ன அப்படின்னா வந்து எனக்கு ப்ராப்ஸ் கிடைக்கும். ஸோ ப்ராப்ஸ் ரிசீவ் பண்ணிட்டு இதுல இருந்து என்ன அப்படின்னா, ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு டேட்டா பாஸ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா, இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஸோ லெட்ஸ் சே இப்போ நான் இங்க இருந்து கான்ஸ்ட் ஹேண்டில் கிளிக் அப்படின்னு சொல்லி அந்த கிளிக்கை ட்ராக் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இது பண்றேன். ஸோ இங்க இருந்து லாக் கிளிக் ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ஸ் டாட், ஸோ என்ன ட்ராக்கிங் இன்ஃபோ நான் ப்ராப்ஸ்ல சென்ட் பண்றேன்னா அதை வந்து இது பண்ண சொல்லிட்டு இதுல இருந்து என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இந்த ரிட்டர்ன் பண்ண ஃபங்க்ஷன்ல இருந்து என்ன அப்படின்னா நான் அந்த காம்பனண்ட்டை ரிட்டர்ன் பண்றேன். ஸோ இதுல இருந்து ஒரு div tag கொடுத்து ஆன் கிளிக்ல ஹேண்டில் கிளிக் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இதுல இருந்து அந்த காம்பனண்ட்டை பாஸ் பண்ணிட்டு என்னென்ன வேற என்னென்ன ப்ராப்ஸ் வருதோ அதை டைரக்டா அதில் ஸ்ப்ரெட் பண்ணி யூஸ் பண்ணிடுறேன். ஓகே ப்ரோ ஃபைன். இப்போ வந்து இதுல
ஹையர் ஆர்டர் காம்பனன்ட்னா என்ன? பிகாஸ் எதுக்காக இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு வரக்கூடிய டவுட் என்ன, சரி ப்ரோ பண்ணிட்டீங்க எல்லாம் ஓகே 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 ஃபைன், ஹையர் ஆர்டர் காம்பனன்ட் எங்க? அது ஒரு காம்பனன்ட் என்ன அப்படின்னா, எஸ் விச் இஸ் ட்ரூ. நம்ம இப்போ வந்து ஹையர் ஆர்டர் காம்பனண்ட்டை யூஸ் பண்றதுக்கான ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிருக்கோம். இன்னும் இது ஹையர் ஆர்டர் காம்பனண்ட்டை நம்ம யூஸ் பண்ணல. ஸோ அதை எப்படி யூஸ் பண்றோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதை இங்க இருந்து டைரக்டா எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். ஆல் ரைட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ்க்கு வந்துட்டு இந்த இடத்துல இருந்து கான்ஸ்ட் பட்டன் வித் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு கேபிட்டல் வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு காம்பனண்டா யூஸ் ஆக போகுது. இதுல இருந்து என்ன பண்றேன், வித் கிளிக் ட்ராக்கிங் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு இதுல அந்த பட்டன் காம்பனண்டா பாஸ் பண்றேன் இந்த மாதிரி. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுல இருந்து பட்டன் வித் ட்ராக்கிங்னு கொடுத்துட்டு ஸோ இதுல லேபிள்ல வந்து பே நவ் அப்படின்னு சொல்றேன். ட்ராக்கிங் இன்ஃபோல வந்து let's say amount 2000 user jack அப்படின்னு சொல்லி சேவ் பண்றேன். JSX இது பண்ணும். ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் இப்போ என்ன அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு எரர் வருது. ஸோ எப்படி ப்ரோ சொல்றீங்க எரர் வருது அப்படின்னா, பிகாஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஒயிட்டா வந்துச்சு அப்படின்னா எரர் வருதுன்னு அர்த்தம். ஸோ ஜஸ்ட் கன்சோல்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம் என்ன மிஸ்டேக்குன்னு. 404 நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது ஒன்றும் கிடையாது, நான் ஜேஎஸ் ஃபைல ஜேஎஸ்எக்ஸ்ன்னு மாத்தினதுனால எனக்கு அந்த இஷ்யூ வந்திருக்கு. ஜஸ்ட் உங்க சர்வரை ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா எவ்ரிதிங் வில் ஒர்க் ஃபைன். உடனே பயப்பட வேணாம், ஐயோ நம்ம ஏதோ மிஸ் பண்ணிட்டோம் அப்ளிகேஷனோட அப்படின்னு. ஜஸ்ட் அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் வில் ஒர்க் ஃபைன். ஸோ பாத்தீங்கன்னா பே நவுன்னு வந்திருக்கா. இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணனா கிளிக் ட்ராக்ட் அமௌண்ட் 2000 யூசர் ஜாக்கெட் வந்திருக்கு பாருங்க. ஸோ இது எப்படி எனக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ இதுல இருந்து லேபிளும் வந்திருக்கு, ட்ராக்கிங் இன்ஃபோ வந்திருக்கு. ஸோ இங்க எப்படி போகுது, இதுல நான் பாஸ் பண்ண அந்த காம்பனன்ட் which is this one, இந்த பட்டன் காம்பனன்ட் வந்து இந்த இடத்துல ரிசீவ் ஆயிருக்கு. அண்ட் அதுல நான் பாஸ் பண்ற ப்ராப்ஸ், ஸோ இங்க நான் பாஸ் பண்றேன் பாத்தீங்களா ப்ராப்ஸ், இது என்ன அப்படின்னா இங்க நான் உள்ள எழுதுற இந்த ஃபங்க்ஷன்ல எனக்கு என்ன அப்படின்னா அந்த ப்ராப்ஸ் வந்து பெராமீட்டரா கிடைக்குது. ஸோ அதை எடுத்து நான் என்ன பண்றேன் இங்க அப்படியே ஸ்ப்ரெட் பண்றேன். இந்த காம்பனன்ட் எதுவுமே கிடையாது, இந்த பட்டன் காம்பனன்ட் தான் அது டினோட் பண்ணுது. நீங்க கேட்கலாம் ப்ரோ பட் பட்டன் காம்பனன்ட்ல நம்ம வெறும் லேபிள் தானே வச்சிருக்கோம், நீங்க எல்லா ப்ராப்ஸையும் பாஸ் பண்ணீங்கன்னா அது பிரச்சனை வராது அப்படின்னு. கிடையாது. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க இருந்து நான் டைரக்டா அந்த பட்டன் அப்படியே யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து இப்ப நான் திருப்பி அகைன் இந்த ரெண்டு ப்ராப்ஸையும் பாஸ் பண்ணா எனக்கு ஏதாவது எரர் வருமானா வராது. பிகாஸ் நீங்க இல்லாத ஒரு ப்ராப்பையும் நீங்க சேர்த்து சென்ட் பண்ணலாம் ஒரு காம்பனன்ட்ல, அது எரர் அது த்ரோ பண்ணாது. ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா ரியாக்ட் அதை கன்சிடர் பண்ணாது. பிகாஸ் இப்படி ஒரு ப்ராப்பே இல்ல, இல்லாத ப்ராப்புக்கு நீங்க டேட்டா சென்ட் பண்றீங்க, அது உங்களோட மிஸ்டேக், பட் அது எரர் கிடையாது அப்படின்ற மாதிரி நெக்லெக்ட் பண்ணிடும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பட்டன் இருக்கும், கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணா எதுவுமே ஆகாது பிகாஸ் அது நார்மல் பட்டன். ஸோ நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பட்டன் காம்பவுண்ட். பட் இதே இது மேல இருக்க பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு கிளிக்கும் சேர்ந்து ட்ராக் ஆகும். ஸோ என்ன பண்ணிருக்கேன், ஒரே ஒரு பட்டன் காம்பனன்ட் பட் ஒரு இடத்துல அது வேற மாதிரி ஒர்க் ஆகுது, அதே இது செகண்ட் டைம் எனக்கு என்ன ஆகுது வேற மாதிரி ஒர்க் ஆகுது. இதுதான் பேசிக்கா ஹையர் ஆர்டர் காம்பனன்ட்டோட யூஸ் கேஸ். ஒரு காம்பனன்ட், பிகாஸ் காம்பனன்ட்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜென்ரலா அது வந்து ரீயூசபிள் அப்படின்றது. பட் அதே காம்பனன்ட் எடுத்து அதோட ஃபீச்சர்ஸை சின்னதா ட்வீட் பண்ணி ஒரு இடத்துல மட்டும் எனக்கு இது வேற மாதிரி ஒர்க் ஆகணும், இந்த இடத்துல மட்டும் இது வேற மாதிரி ஒர்க் ஆகணும், மற்ற இடங்கள் எல்லாத்துலயும் அது ஜஸ்ட் லைக் தட் நார்மலா அது ஒர்க் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி அடிஷ்னலா வந்து ஒரு ஹையர் ஆர்டர் காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்க கிரியேட் பண்ணிருக்க பாத்தீங்களா அந்த பட்டன் வித் ட்ராக்கிங், இதுதான் ஹையர் ஆர்டர் காம்பனன்ட். ஸோ இது என்ன பண்ணிருக்கு, ஒரு காம்பனண்ட்டை ப்ராப்பா வந்து காம்பனண்ட்டை வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல பெராமீட்டரை ரிசீவ் பண்ணி இங்க இருந்து எனக்கு என்ன பண்ணிருக்கு இன்னொரு காம்பனண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன பண்ணிருக்கோம், எனக்கு தேவையான அடிஷனல் திங்ஸையும் ஆட் பண்ணி அந்த காம்பனண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவலுக்கு, அதாவது வந்து ஒரு அப்கிரேட் கொடுக்குற மாதிரி. அதுக்கு நார்மலா பட்டன் காம்பனண்ட்ல கிளிக் ட்ராக்கிங் ஃபீச்சர் கிடையாது, ஆனா அதே நான் அடுத்து என்ன பண்ணிருக்கேன் அதுக்கு இன்னொரு ஃபீச்சர் கொடுத்து அது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கியிருக்கேன். ஸோ இவ்வளவுதான்.
இதுதான் வந்து பேசிக்கா ஹையர் ஆர்டர் காம்பவுண்ட் அப்படின்றது. லைக் நீங்க லைக் இதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கலாம், ஐயோ இது ரொம்ப டஃப்பா இருக்கும், இது பெருசா இருக்கும், இது இப்படி அப்படி அப்படிலாம். அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியா நீங்க என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி நீங்க அதை ட்ராக். திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ ஹையர் ஆர்டர் காம்பனன்ஸ் இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காம அந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. பிகாஸ் நீங்க சொல்ற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் இட்ஸ் ரியலி வேல்யூபிள் ஃபார் மீ. அதுதான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் இந்த மாதிரி அடுத்த சீரீஸ் பண்றதுக்கு, அடுத்த எபிசோட்ஸை இன்னும் பெட்டரா பண்றதுக்கு. அண்ட் நான் ஏதாவது பர்சனலா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை இன்னுமே வந்துட்டு சரி பண்றதுக்கு. ஸோ அதனால ப்ளீஸ் உங்க கமெண்ட்ஸ் வந்துட்டு மறக்காம சொல்லிட்டு போங்க. அண்ட் ஹையர் ஆர்டர் காம்பனன்ஸ்ல வேற ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது, இது இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு கிளியர் ஆகணும் அப்படின்னா, இல்ல ப்ரோ நான் அதெல்லாம் பண்ணேன் ஆனா இதுல இன்னும் சின்னதா இது மட்டும் டவுட் இருக்கு அப்படின்னு நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, யூஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு மை இன்ஸ்டாகிராம் டிஎம். ஸோ இன்ஸ்டாகிராம்ல நீங்க என்ன அப்படின்னா வந்து எனக்கு டேரக்டா டிஎம் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணிட்டு யூ கேன் எனி டைம் யூ கேன் டைரக்ட்லி டிஎம் மீ. ஸோ அப்கோர்ஸ் ஐ வில் ரிப்ளை எவ்ரி ஒன் ஓவர் டிஎம்மிங் மீ. அண்ட் அதே போல என்ன அப்படின்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னதான். ஸோ நீங்க யாராவது என்கிட்ட இருந்து டேரக்டா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ண நினைச்சீங்க, அதுவும் தமிழ்ல அப்படின்னா, பிகாஸ் லைக் ஒரு 7-8 months பேக் வரைக்கும் நான் ஐ வாஸ் டூயிங் திஸ். ஸோ பூட் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய பேருக்கு ஐ வாஸ் டீச்சிங் அவுட். பட் லேட்டரா ஒரு லாஸ்ட் ஒரு 7-8 months வந்துட்டு கொஞ்சம் ஓவர் ஸ்கெடியூல்னால என்னால் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியல. நவ் வி ஆர் பேக் அகெயின். ஸோ தமிழ்ல அதுவும் வந்துட்டு உங்களுக்கு பெஸ்டா நீங்க லேர்ன் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் நான் தான் டைரக்டா உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஸோ HTML, CSS, JavaScript, React, Node.js, Express, MongoDB, Firebase, AWS, பேமெண்ட் கேட்வே, இந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ், GitHub வித் அலாங் வித் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் டீச் பண்றேன். ஸோ நீங்க எங்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் that's it for this video. Hope you guys enjoyed this particular episode. So next episodeல இன்னொரு different like topic ஓட வரேன். So next episode is gonna be the final episode. So season finale அப்படின்ற மாதிரி இந்த பர்டிகுலர் ரியாக்ட் சீரீஸோட கம்ப்ளீட் ஃபினாலேவா வந்து அடுத்த எபிசோட் இருக்க போது ஒரு ஃபைனல் டச் மாதிரி கொடுத்து அடுத்த எபிசோட் நான் ஃபினிஷ் பண்றேன். ஸோ அடுத்த எபிசோட் என்ன டாபிக்ன்றதை அடுத்த எபிசோட்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க. And until that, it's signing off, Anton Francis Gijo. And before signing out, நீங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபர்தரா வாட்ச் பண்ணுங்க. Thank you so much, guys. So see you back again next week in a different video. Until that, it's signing off, Anton Francis Gijo. Bye, guys.